நிலா பூமிக்கும் செவ்வாய்க்கும் இணையான ஒரு வான்பொருள் ஆகும். தியா என்பது பூமி மீது மோதியதினால் ஏற்பட்ட துகள்களிலிருந்து தோன்றியது. இந்த பெரும் மோதலிலிருந்து உருவான பொருட்கள் ஒன்றாக இணைந்து பூமியை சுற்றி வரும் நிலவாக உருவானது. அதாவது நம்ம பூமி ஒரு விண்கற்களால் தாக்கப்பட்டது. நம்ம பூமி மேலே ஒரு விண்கற்கள் பட்டு பூமியோட வெடித்து சிதறினது தான் ஒரு பார்ட்டாக நிலாவை பார்க்கும். நிலா எப்படி வந்தது பாட்டி? நிலா பூமிக்கும் செவ்வாய்க்கும் இணையான ஒரு வான்பொருள். டியா பூமி மீது மோதியதினால் ஏற்பட்ட துகள்களிலிருந்து தோன்றியது. இந்த பெரும் மோதலிலிருந்து உருவான பொருட்கள் ஒன்றாக இணைந்து பூமியைச் சுற்றி வரும்போது நிலவாக உருவானது. தியாங்கிற ஒரு விண்கல் நம்ம பூமி மேலே தாக்கியதுனால நம்ம பூமி வெடித்து அதிலிருந்து சிதறின ஒரு துகள்கள் தான் ஈர்ப்பு விசையாக ஒன்றாக சேர்ந்து பூமியோட ஈர்ப்பு விசையால் அந்த துகள்களை ஒன்றாக சேர்ந்து நிலாவாக உருவெடுத்தும் நிலாவுக்கு பல பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு செவ்வாய் கிரகத்தின் அளவுள்ள ஒரு பெரும் வான்பொருள் பூமி மீது மோதியது. இந்த மோதலின் போது பூமி மற்றும் அந்த வான்பொருளின் சிதைந்த துகள்கள் விண்வெளியில் சிதறின. இந்த துகள்கள் ஈர்ப்பு விசையினால் ஒன்றாக இணைந்து சுழன்று இறுதியில் நிலவாக உருவாயின. இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்களே, நம்ம ஒரு மிகப்பெரிய பல மடங்கு சக்தி உள்ள ஒரு விண்கற்கள் நம்ம பூமி மேலே தாக்கியதுனால அதனால் நம்ம பூமி வெடித்தது. அந்த சின்ன சின்ன துகள்கள் ஒன்றாக சேர்ந்து நிலவாக மாறியது. இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தாங்க நம்ம பூமி வெடிக்கிறப்ப அந்த விண்கற்களும் மோதுறப்ப காட்சியாக என்ன தெரிஞ்சதோ அதை பார்க்குறீங்க. நம்ம பூமியோட ஈர்ப்பு விசையால் நிலா நீள்வெட்டு பாதையில் நம்மளுடைய ஈர்ப்பு விசையால் சுற்றிக்கிட்டு இருக்கோம் பூமியை. நம்ம பூமியை நிலாவோட சுற்றிட்டு இருக்கோம். நம்ம பூமிக்கும் நிலாவுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 3,84,400 கிலோமீட்டருங்க. அந்த தோராயமாக சொல்ல போனோம்னா 2,38,855 மைல் தூரம் தாங்க நம்ம பூமிக்கும் நிலாவுக்கும் உள்ள டிஸ்டன்ஸு. நம்ம சூரிய குடும்பத்தில் அன்னைக்குன்னு பார்த்து நம்ம பூமிக்கும் இப்போ நம்ம ஜூபிட்டர் பார்க்குறோம்ல, ஜூபிட்டர் இதேமாரி கோள்களில் ஒரு வளையம் மாதிரி இருக்கும். அதுபோல் நம்ம பூமிக்கும் இருக்குதுங்க. அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. சின்ன சின்ன துகள்களாக இருக்கும், அடர்த்தியாக இருக்கும். அதுபோல் நம்ம பூமிக்கும் நிலாவுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று தெரியுமா? அந்த ரகசியம் என்னன்னு தெரியுமா? நம்ம பூமிக்கும் நிலாவுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 3,84,400 கிலோமீட்டர்னு சொன்னோம் தோராயமாக. ஆனால் அது மாறிக்கிட்டே இருக்குமா. பௌர்ணமி, அமாவாசை இதுபோல் நாட்களுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியுமா, அதுக்கப்புறம் தூரம் இருக்கிற மாதிரி தெரியுமா. நம்மலாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப நிலா ஒன்றே ஒன்று தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நிலா ஒன்று இல்லை, 2 நிலா இருக்குதுன்னு அறிவியல் ஆராய்ச்சி மூலியமாக கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் டார்க் சைட் ஆஃப் மூன் அப்படின்னு சொல்லுவாங்க. இருட்டு பக்கம் நிலாவின் டார்க் சைடு என்று சொல்வது எப்போதும் நம்மை நோக்காமல் இருக்கும் பக்கம். அது இருட்டில் இல்லை, சூரியன் வெளிச்சம் படும், ஆனால் பூமியிலிருந்து தெரியாது. அந்த டார்க் சைட் ஆஃப் மூன் நம்மளால் பார்க்கவே முடியாது. அதுக்கப்புறமேட்டு தான் ஸ்பேஸ்ஷிப் நம்ம விஞ்ஞானிகள் ராக்கெட்கள் நிறைய இஸ்ரோ, அப்புறமேட்டு எலான் மஸ்க் போன்ற அமெரிக்கா போன்ற பல்வேறு நாடுகள் நிலாவுக்கு ராக்கெட் விட்டாங்க. அதில் நம்ம இஸ்ரோ அனுப்பப்பட்ட ராக்கெட் நிலாவின் சந்திராயன் மண்டலத்தில் போயிட்டு தண்ணி இருக்கா இல்லையா என்று இப்போ ரீசெண்டாக கூட தண்ணி இருக்கா இல்லையான்னு சொல்லி ஒரு ராக்கெட் அனுப்புனாங்க நம்ம இஸ்ரோ. சந்திராயனுக்கு போயிட்டு நம்ம ரீசெண்டாக கூட அமெரிக்கா சுனிதா வில்லியம் அப்படின்னு ஒரு விண்வெளி வீராங்கனையை நிலாவுக்கு அனுப்பி வைத்தாங்க. நிலாவுக்குன்னு உள்ள ஸ்பேஸ்ஷிப் அனுப்பி வச்சாங்க ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக. சுனிதா வில்லியம் நிலாவில் கிட்டத்தட்ட ஒரு பல வருஷமாக
ஒரு 1.5 வருஷமாக வந்து நிலாவில் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாங்க. அந்த ரீசெண்டான வீடியோ வந்து உங்களுக்கு தெரியும். நிலாவில் தண்ணி இருக்கா இல்லையான்னு பல விஞ்ஞானிகள் வந்து ஆராய்ச்சி செய்து வந்தாங்க. அதில் கண்டுபிடித்தது தான் நிலாவில் வந்து பல பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தண்ணீர் இருந்தது வந்து தெரிய வந்திருக்கிறது. விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து விஞ்ஞானிகள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நிலாவுக்கு வந்து போகிறதுக்காக பல்வேறு விதமான நடவடிக்கைகள் வந்து ஈடுபட்டு வரார்கள். அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் வந்து நிலாவுக்கு வந்து சர்வசாதாரணமாக சென்று வரலாம் என்று பல்வேறு விஞ்ஞானிகள் வந்து தோராயமாக கணிக்கிறார்கள். புவியில் அல்லாது மனிதர்கள் கால் பதித்த ஒரே வான்பொருள் நிலவாகும். சோவியத் ஒன்றியத்தின் லூனா திட்டம் மனிதர் இல்லாத முதல் விண்கலத்தை 1959ஆம் ஆண்டு நிலவில் இறக்கியது. இதுவரை மனிதர் சென்ற திட்டங்களை இயக்கிய ஒரே திட்டம் ஐக்கிய அமெரிக்காவின் நாசாவின் அப்பல்லோ திட்டமாகும். நிலவின் சுற்றுப்பாதையில் பயணித்த முதல் மனிதர்கள் 1968இல் அப்பல்லோ 8இல் சென்ற அமெரிக்க வானோடிகளாவர். 1969க்கும் 1972க்கும் இடையே 6 திட்டங்களில் நிலாவில் தரையிறக்கியுள்ளது. முதலில் நிலவில் தரையிறங்கிய மனிதர் அப்பல்லோ 11இல் சென்ற நீல் ஆம்ஸ்ட்ராங் ஆவார். இந்த திட்டங்கள் மூலம் 380 கிலோவிற்கும் கூடுதலான நிலவு பாறைகள் கொணரப்பட்டுள்ளன. இவற்றைக் கொண்டு நிலவின் தோற்றம், உள்கட்டமைப்பு, நிலவியல் வரலாறு ஆகியன ஆய்வு செய்யப்படுகின்றன.